நார்மல் டேஸில் இப்போ 8 மணி. ஆனால் இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா 8 மணியாக இருக்கிற வேண்டிய இடத்துல 9 மணியாக இருக்குது. டைம்லாம் 1 மணி நேரம் தள்ளி வச்சுட்டாங்க. டேலைட் சேவிங் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிறதுனால இப்போது 1 ஹவர் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஈவினிங் சீக்கிரமாக இருட்டாது. இப்போது 7 8 மணி வரைக்குமே நல்லா வெளிச்சமாக இருக்க போகுது. ஸோ மேனுவலாக இருக்க கிளாக் தான் நம்ம தான் மாற்றணும். பட் ஃபோனு, லேப்டாப்பை ஆட்டோமேட்டிக்காக மாற வேண்டிய எல்லா கிளாக்குமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து மாறிடும். கரெக்டாக நைட்டு 2 மணி ஆகக்குள்ளே 3 மணியாக வந்து டைம் சேஞ்ச் ஆகிடும். ஆல்ரெடி வந்து 1 ஹவர் டிலே ஆனதால் காலைல எழுந்ததும் லேட்டு தான். ஸோ அதனால் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் கடகடன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆப்பம் தேங்காய் பால் தான் பிரேக்ஃபாஸ்ட். நேற்று நைட்டே மாவாட்டி வச்சுட்டேன் ஆப்பத்துக்கு. ஸோ இப்போ அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். தஷ்வினுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ நான் மாவு அவனுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எப்படி அவனுக்கு மட்டும் கொஞ்சமாக அரைக்கிறதுன்ட்டு நான் தோசை மாவுலேயே வந்து நல்லா பழைய மாவு இருக்கும் இல்லையா, அது புளிச்ச மாவில் வந்து நான் அந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன். பட் இன்றைக்கி வந்து செப்ரேட்டாகவே இது ஆப்பமாத்துக்கு மாவு போட்டு அரைச்சி பண்ணது ரொம்ப ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருந்தது. இந்த மாவோட அந்த மெஷர்மெண்ட்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த முட்டை ஆப்பம் பிடிக்கும். ஸோ அவங்க மட்டும் தனியாக இதை போட்டு சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஷ் டேங்கோட அந்த பேக்ரவுண்டு பிக்சர் வந்து மாற்றி வச்சுருக்கோம். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.